நம்ம 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாங்க. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்கள் நம்ம சேர்ந்து வாசிச்சிருவோம். 1 Kings chapter 12 verses from 1 to 11. பழைய ஏற்பாட்டில் 443வது பக்கம். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களை நம்ம சேர்ந்து வாசிப்போம். ரெகோபெயாமை ராஜாவாக்கும்படி இஸ்ரவேலர் எல்லாரும் சீகேமுக்கு வந்திருந்தபடியால் அவனும் சீகேமுக்கு போனான். ராஜாவாகிய சாலமோனை விட்டு ஓடிப்போய் எகிப்திலே குடியிருந்த நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமோ எகிப்தில் இருக்கையில் இதை கேள்விப்பட்டான். அவர்கள் யெரொபெயாமுக்கு ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தார்கள். அவனும் இஸ்ரவேல் சபை அனைத்தும் வந்து ரெகோபெயாமை நோக்கி, உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார். இப்போதும் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லகுவாக்கும். அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் போய் 3 நாள் பொறுத்து என்னிடத்தில் திரும்பி வாருங்கள் என்றான். அப்படியே ஜனங்கள் போயிருந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய ரெகோபெயாம் தன் தகப்பனாகிய சாலமோன் உயிரோடு இருக்கையில் அவன் சமூகத்தில் நின்ற முதியோரோடே ஆலோசனை பண்ணி, இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், நீர் இன்று இந்த ஜனங்களுக்கு சேவகனாகி அவர்களுக்கு இணங்கி அவர்கள் சொற்படி செய்து மறுமொழியாக நல் வார்த்தைகளை சொல்வீரானால் என்னாலும் அவர்கள் உமக்கு ஊழியக்காரராய் இருப்பார்கள் என்றார்கள். முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோடே வளர்ந்து தன் சமூகத்தில் நிற்கிற வாலிபரோடே ஆலோசனை பண்ணி அவர்களை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் மேல் வைத்த நுகத்தை லகுவாக்கும் என்று என்னிடத்தில் சொன்ன இந்த ஜனங்களுக்கு மறுமொழி கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். அப்பொழுது அவனோடே வளர்ந்த வாலிபர் அவனை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நீர் அதை எங்களுக்கு லகுவாக்கும் என்று உம்மிடத்தில் சொன்ன இந்த ஜனத்திற்கு நீர் சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் சுண்டு விரல் என் தகப்பனாருடைய இடுப்பை பார்க்கிலும் பருமனாயிருக்கும். இப்போதும் என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினால் தண்டித்தார், நான் உங்களை தேள்களினால் தண்டிப்பேன் என்று நீர் அவர்களோடு சொல்ல வேண்டும் என்றார்கள். இந்த இடத்துல சாலமோனுடைய மகனாகிய ரெகோபெயாமை குறித்து சொல்லப்பட்ட ஒரு அதிகாரம் இது. அவருடைய வாழ்க்கையை குறித்து நமக்கு ஆண்டவர் எழுதி வைத்த ஒரு ரெக்கார்டு இது. சாலமோன் தேவனுடைய மனுஷன், ஆனால் தன்னுடைய தவறான திருமண உறவுகளினால கர்த்தரை விட்டு வழுவி போகிறார். ஆனால் இறுதி நாட்களில் கர்த்தர் பக்கமாய் அவர் கண்டிப்பாக திரும்பி இருக்கணும். இந்த பிரசங்கி புஸ்தகம் அவருடைய வாழ்க்கையுடைய இறுதி நாட்களில் எழுதப்பட்டது என்று சொல்லுகிறாங்க. அதனால பிரசங்கி புஸ்தகத்தை வச்சு பார்க்கும்போது அதை நம்ம நேற்று கூட பார்த்தோம். காரியத்தின் கடைத்தொகை என்பது தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொள்வதுதான். இதுதான் எல்லா மனுஷர் மேல விழுந்த கடமை என்று சொல்லி நேற்று நம்ம பார்த்தோம். அந்த நியாய தீர்ப்பை கண்ணமுன்னால் அதை வைக்கணும் என்று சொல்லி பார்த்தோம். அப்போ அதிகபட்சமா சாலமோன் கர்த்தர் பக்கமா மனம் திரும்பி இருக்கணும். அப்பேற்பட்ட சாலமோனுடைய மகன், சாலமோனுக்கு அடுத்தபடியா ராஜாவாக்கப்பட்டவர் தான் இந்த ரெகோபெயாம். இந்த ரெகோபெயாமுடைய வாழ்க்கையை குறித்து இந்த பகுதியில் சொல்லப்பட்ட 3 நல்ல குணாதிசயங்களை நம்ம பார்க்க போகிறோங்க. என்ன குணாதிசயம்னாங்க, இவர்கிட்ட வந்து அந்த ஊர் ஜனங்க வந்து ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாங்க. ரெகோபெயாம் ராஜாவாக்கப்பட்டுட்டாரு. ராஜாவாக்கப்பட்ட போது வந்து விண்ணப்பத்தை வைக்கிறாங்க. முக்கியமா யார் வருகிறாங்கன்னா, அந்த இஸ்ரவேல் கோத்திரத்தார். அந்த கோத்திரத்தார் வந்து யூதா கோத்திரத்தார், இஸ்ரவேல் கோத்திரத்தார் என்று சொல்லி அப்படி பிரிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இஸ்ரவேல் கோத்திரத்தார் வந்து யெரொபெயாமுடைய தலைமையில வந்து, உங்க தகப்பன் எங்க மேல பயங்கர பாரமான சுமையை சுமத்தி இருந்தார். எதை வச்சு சொல்லுகிறாங்கன்னா, டாக்ஸ் அதிகமா எங்க மேல வரியை சுமத்தி இருந்தார் என்று சொல்லி சொல்லுகிறாங்க. ஆனா உண்மையா நம்ம கடந்த அதிகாரங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது சாலமோனுடைய ராஜ்யத்துல தேசத்துல சமாதானம் இருந்ததுன்னு தான் வசனம் சொல்லி சொல்லுது. நம்ம வசனம் எடுக்க டைம் இல்லை நமக்கு. ஆனா சாலமோனுடைய நாட்களில ஜனங்க சந்தோஷமா இருந்தாங்களாம், ஜனங்கள் சமாதானமா இருந்தாங்களாம். எல்லா தேசத்துல எல்லா இடத்துலயும் நல்ல விளைச்சல் இருந்துச்சு, ஆசீர்வாதம் இருந்துச்சு, ஜனங்கள் சமாதானத்தை அனுபவிச்சாங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு குறை. என்ன குறைன்னா, இவர்களுக்கு நல்ல சம்பாத்தியம் வருகிறது, அந்த சம்பாத்தியத்துல வரி கொடுக்க சொல்லுகிறாங்க.
அந்த அந்த வரியினாலதான் தேசத்துல நிறைய காரியங்கள் சாலமோன் செஞ்சிருக்கிறாங்க. எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும். அப்ப அந்த வரியை வாங்கி அதை வச்சு தேசத்தின் காரியங்கள் எல்லாம் நடத்துக்கிறாங்க. ஆனா அவர்கள் சமாதானமா தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்த சம்பாதியத்துல மிச்சம் நிறைய இருக்கிறது. ஆனாலும் நன்மைகளை பார்க்காம ஒரு சின்ன குறையை பார்த்துட்டு அந்த குறையை கொண்டு வந்து ரெகோபெயாம்கிட்ட வந்து சொல்லுகிறாங்க. ரெகோபெயாமுக்கு இது தெரியாம இருக்காது, கண்டிப்பா ரெகோபெயாமுக்கு தெரியும். ஆனாலும் ரெகோபெயாமோட ரெஸ்பான்ஸ் பாருங்க. வந்து அவங்க கூட வந்து இந்த விண்ணப்பத்தை வைக்கும் போது ரெகோபெயாம் சொல்லுகிறாங்க, 5வது வசனம், 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, அதற்கு அவன், நீங்கள் போய் 3 நாள் பொறுத்து என்னிடத்தில் திரும்பி வாருங்கள் என்றான். அப்படியே ஜனங்கள் போயிருந்தார்கள். பாருங்க, இந்த ரெகோபெயாமுடைய நல்ல ஒரு குணாதிசயம் என்னன்னா, இப்ப இவர் ராஜா, இப்பதான் அவரை ராஜாவாக்கி இருக்கிறாங்க. முதல் முறையா இவருக்கு முன்னால விண்ணப்பத்தை வைக்கிறாங்க. அப்போ ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன் என்று சொல்லி. அப்போ முதல் முறையா ராஜாவாக்கப்பட்டவர், முதல் முறையா ஒரு விண்ணப்பம் அவர் முன்னால வைக்கப்படுகிறது. இந்த விண்ணப்பம் வைக்கப்பட்ட போது உடனே இவர் என்ன செய்யல, முடிவு பண்ணல, உடனே பதில் சொல்லல, உடனே எனக்கு ஞானம் இருக்கு, நான் செஞ்சிருவேன், நான் கரெக்டா செய்வேன் என்று சொல்லி உடனே இவர் என்ன செய்யல, அவங்களுக்கு என்ன கொடுக்கல, பதில் கொடுக்கவில்லை. அதுக்கு பதிலா என்ன சொல்றாரு, 3 நாள் பொறுத்து நீங்க என்ன செய்யுங்க, வாங்க. நம்ம லைஃப்லயும் இது கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் இது. நிறைய தடவை அவசரப்பட்டதுனால யாரோ நம்மகிட்ட என்னமோ கேட்கிறாங்க, உடனே நம்ம சரின்னு சொல்லி சொல்லிடுறோம், உடனே முடிவு பண்ணிடுறோம், உடனே பதில் சொல்லிடுறோம். எத்தனை தவறுகள் ஊழியங்களிலே, குடும்பங்களிலே, தனிப்பட்ட வாழ்க்கையில, விசுவாச வாழ்க்கையில இந்த உடனே 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 முடிவு பண்ணுகிறதுனால வரக்கூடிய தீமைகள் எத்தனையோ நம்ம லைஃப்ல என்ன செஞ்சிருப்போம், அனுபவிச்சிருப்போம். நான் வேலை செய்கிறேன், வேலை செஞ்சு முடிச்சு தொழிலுக்கு போறேன், பிசினஸ்குள்ள போறேன். அப்போ நாங்க போன அந்த கம்ப்யூட்டர் தொழிலுக்கு எங்களுக்கு முன்னால ரொம்ப வருடமா நல்லா செய்து கொண்டிருந்த ஒரு நபர், இப்போ கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு நபர், அவங்க தான் எங்களுக்கு ஆலோசகரா எங்களுடைய கம்பெனியில வைக்கிறாங்க. அப்ப நாங்க இந்த பிசினஸ்குள்ள நுழைகிறோம். அப்ப அந்த சகோதரர் கொடுத்த ஒரு முக்கியமான ஆலோசனை என்னன்னா, என்கிட்ட சொன்னாரு, ஆல்வேன், இந்த தொழிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேமெண்ட்ஸ் நீங்க பண்ண வேண்டியதா இருக்கும். அப்ப சொன்னாரு, எந்த பேமெண்ட் வந்தாலும் உடனே செஞ்சிடாதீங்க, ஒரு நாள் தள்ளி நீங்க செய்யுங்க. இன்னைக்கு கேட்பாங்கன்னா நாளைக்கு வாங்கன்னு சொல்லி சொல்லுங்க, ஒரு நாள் தள்ளி பண்ணுங்க. அதனால எத்தனையோ நஷ்டங்கள் என்ன செய்ய முடியும், இழக்க முடியும். அந்த இரவு யோசிச்சு பாருங்க, இது தேவைதானா, இது செய்வது நல்லது தானா, இந்த இடத்துல இது வாங்குவது நல்லது, இந்த இடத்துல கொடுப்பது நல்லது தானா, ஒரு நாள் யோசிச்சு பார்த்துட்டு அடுத்த நாள் செஞ்சு பாருங்க, உங்க பிசினஸ்ல நஷ்டங்கள் குறையும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உலக மனுஷர் சொல்லுகிறாங்க உடனே முடிவு பண்ணக்கூடாது என்று சொல்லி. தேவ பிள்ளைங்களுக்கு நம்ம இன்னைக்கு எப்படி செய்கிறோம், பல நேரம் உடனே பதில் கொடுத்து, உடனே முடிவு பண்ணி, உடனே காரியங்களை செஞ்சு ஆத்துமாக்களை நஷ்டப்படுத்தி கொள்ளுகிறோம். பைபிள் சொல்லுகிற ஒரு சில ஆலோசனைகளை பார்ப்போம் பாருங்க. நீதிமொழிகள் புஸ்தகத்துல, நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 1 வசனம். நம்ம ஐயா கூட அந்த பக்த சிங் ஐயாவை குறித்து ஒரு சாட்சி சொல்லுவாங்க. யார் என்ன ஆலோசனை கேட்டு வந்தாலும் அந்த அவசர நிலைமையை வச்சு அவர் சொல்லுவாரா, அடுத்த வாரம் வாங்க, நாளைக்கு வாங்க, அல்லது இப்ப உடனே தெரியணும்னா கூட உடனே பதில் சொல்ல மாட்டாங்களாம். 1 மணி நேரம் கழிச்சு வாங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர்ட்ட போய் ஜெபிச்சுட்டு அப்புறம் தான் என்ன செய்வாரா, பதில் கொடுப்பாரு. அதனால அந்த ஊழியங்களில் அவ்வளவு சக்சஸ் இருந்தது என்று சொல்லி சொல்லுகிறான். சரி, நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிப்போம் பாருங்க. Proverbs 15:1. மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். இங்க மெதுவான பிரதியுத்தரம் என்பது 2 அர்த்தம். ஒன்று சாந்தமா பேசுவது, இன்னொன்னு உடனே பதில் கொடுக்காம இருப்பது, உடனே ஆன்சர் பண்ணாம இருப்பது. அப்படி உடனே பதில் கொடுக்காம இருப்பது என்ன செய்யுமா, உக்கிரத்தை மாற்றி விடும். அதுக்கு பதிலா அவங்க கோபப்படுறாங்க, நானும் உடனே கோபப்பட்டு ஏதாவது பேசும்போது வசனம் சொல்லுது, அதனால கோபம் இன்னும் அதிகமா என்ன செய்யும், எழுப்பப்படும் என்று சொல்லி வார்த்தை வாசிக்கிறோம். 18ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 13வது வசனம். Proverbs 18:13 வாசிப்போம். காரியத்தை கேட்கும் முன் உத்தரம் சொல்லுகிறவனுக்கு அது புத்தியினமும் வெட்கமுமாய் இருக்கும். அவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பதில் சொல்லுவது கூட சரியா கேட்கறதே இல்லை. என்ன சொல்றாங்க, எப்படி கேட்கிறாங்க, என்ன காரணத்தோடு சொல்லுகிறாங்க, கேட்கிற பொறுமை இல்லை. அப்படி சொல்லுவதை கேட்பதற்கு பொறுமை இல்லாம அவசரப்பட்டு பதில் சொல்லுகிறவங்க வசனம் சொல்லுது, அது ஒரு புத்தியினமானது, அது வெட்கத்தை கொடுக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம். புதிய ஏற்பாடுல யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். ரெகோபெயாமுக்குள்ள இருந்த நல்ல குணாதிசயங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோங்க. முதல் காரியம், அவர் உடனே பதில் சொல்லவில்லை, உடனே முடிவு எடுக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம்.
ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 19. யாக்கோபு 1:19 வாசிப்போம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். வேதம் கொடுக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு ஆலோசனை நீங்க கேட்கறதுக்கு தீவிரமா இருங்க, பேசுறதுக்கு பொறுமையா இருங்க, கோபிக்கிறதற்கு தாமதமாயிருங்க. ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற முக்கியமான குணாதிசயம், நம்ம உடனே பதில் சொல்லுகிறவர்களா முடிவெடுக்கிறவர்களா இல்லாம ஆண்டவர்கிட்ட கேட்கிறவர்களா பொறுமையா இருந்து தாமதமா இருந்து மெதுவான பிரதித்திரம் கொடுக்கிறவர்களா இருக்கும்போது வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ரெகொபெயாமுக்குள்ள ஒன்று. இரண்டாவது, மறுபடியும் அந்த பகுதிக்கு வருவோம். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நீங்க 3 நாள் பொறுத்து என்கிட்ட வாங்கன்னு சொல்லிட்டாரு. 6வது வசனத்துல என்ன செய்யறாரு பாருங்க. 6வது வசனம், அப்பொழுது ராஜாவாகிய ரெகொபெயாம், அதாவது 1 ராஜாக்கள் 12:6, 1 ராஜாக்கள் 12:6 வாசிப்போம். அப்பொழுது ராஜாவாகிய ரெகொபெயாம் தன் தகப்பனாகிய சாலமோன் உயிரோடு இருக்கையில் அவன் சமூகத்தில் நின்ற முதியோரோட ஆலோசனை பண்ணி, இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். இரண்டாவதுங்க, அவருக்குள்ள இருந்த ஒரு நல்ல குணாதிசயம். சாலமோனை குறித்து நம்ம பார்க்கும்போதுங்க, சாலமோன்ட்ட இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருகிறது, ஒரு பிரச்சனையை கொண்டு வருகிறாங்க. சாலமோன் தன்னுடைய ஞானத்தை வச்சு அந்த சூழ்நிலைக்கு அழகான ஒரு தீர்வு கொடுக்கிறார். அதாவது ஒரு குழந்தை, 2 வேசிகள் இந்த குழந்தை என்னுடையது உன்னுடையதுன்னு சொல்லி சண்டை போடுகிறாங்க. அப்ப சாலமோனுக்கு அழகான ஒரு முடிவு கொடுக்கிறார். அப்ப அன்றிலிருந்து ஜனங்க சாலமோன் மேல மதிப்பு அதிகமாச்சான். சாலமோனுக்கு நல்ல ஞானம் இருக்கிறது என்று எல்லாரும் தேசம் எங்கு புரிந்து கொண்டாங்க என்று சொல்லி பைபிள்ல வாசிக்கிறோம். அதே மாதிரி ரெகொபெயாமுக்கு இப்போ ஒரு சான்ஸ் இந்த இடத்துல. அவர் எடுக்க வேண்டிய முடிவுகள் சரியா எடுப்பார்னா ஜனங்கள் அவருக்கு பின்னால வருவாங்க. ஆனா இந்த நேரத்துல அந்த 3 நாளும் தான் உட்கார்ந்து தான் தனியா யோசிக்காம, தனக்கு மனசுக்கு பட்டதை அவர் செய்யணும்னு சொல்லி யோசிக்காம, பைபிள் சொல்லுது அவர் முதியோர்கள் இடத்துல போய் என்ன செஞ்சாங்க, ஆலோசனை கேட்டாங்க. மற்றவர்களுடைய ஆலோசனை கேட்கிற ஒரு பழக்கம் அவருக்குள்ள இருந்துச்சு. ஆலோசனை கேட்கிறவரா இருந்தாரு. ரெகொபெயாமுக்குள்ள இருந்த முதல் குணாதிசயம், உடனே முடிவு பண்ணல, உடனே பதில் செய்யல. இரண்டாவது, அந்த காரியங்களை முடிவு செய்வதற்கு மற்றவங்களுடைய ஆலோசனை கேட்கிறவரா இந்த ரெகொபெயாம் இருந்தார். எனக்கு எல்லாம் தெரியும், நான் தான் ராஜா என்று சொல்லி அவர் யோசிக்காம மற்றவங்க கூட ஆலோசனை கேட்கிறவரா இருந்தார். வேதம் சொல்லுகிற ஒரு சில வசனங்களை நம்ம பார்ப்போம் பாருங்க. நீதிமொழிகள் புஸ்தகத்துக்கே வருவோம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 14வது வசனம். Proverbs chapter 11 verse 14. நீதிமொழிகள் 11:14. அந்த ஆலோசனை எவ்வளவு முக்கியம்னு சொல்லி பைபிள் சொல்லுது. நீதிமொழிகள் 11:14 வாசிப்போம். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாயிருக்கும். ஆலோசனை இல்லைன்னா கண்டிப்பா விழுதல் உண்டாகும். அதுக்கு பதிலாக ஆலோசனைக்காரர் இருக்கும்போது அந்த இடத்துல செழிப்பு இருக்கும், சுகம் இருக்கும்னு வாசிக்கிறோம். 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். Proverbs 15:22 வாசிப்போம். ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் சித்தியாமல் போம், ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். தன்னுடைய அப்பா எழுதி வைத்த நீதிமொழிகள் தான் திரும்பி திரும்பி திரும்பியும் வசனம் சொல்லும், ஆலோசனை முக்கியம், ஆலோசனை கேட்பது முக்கியம் என்று சொல்லி. அப்ப இந்த குணாதிசயம் அவருக்குள்ள இருக்கிறத பாக்குறோம். எனக்கு தெரியும், அப்பா அவ்வளவு பெரிய ஞானி அல்ல, அப்பா அழகா முடிவெடுக்கிறவர், அந்த முடிவெடுக்கிறதுல ரொம்ப சிறந்தவர் அப்பா. அந்த அப்பாவுடைய பிள்ளைனா எங்க அப்பா விட எனக்கு நல்ல ஞானம் இருக்கு ப்ரூவ் பண்ணதான் ஆசையா இருக்கும். ஆனா அந்த இடத்துல ரெகொபெயாம் தானா முடிவெடுக்காம ஆலோசனை கேட்டார் என்று சொல்லி வாசிக்கும். இன்னைக்கு எனக்கு உங்களுக்கும் அந்த பழக்கம் இருக்கிறதா? முக்கியமா யங் பீப்புளுக்கு வாலிப பருவத்தில் வரும்போது எங்களுக்கு தெரியும் என்கிற அந்த சிந்தனை பல நேரம் என்ன செஞ்சு வாலிப பருவத்தில் அவ்வளவு ஈஸியா ஆலோசனை கேட்பது அவ்வளவு ஈஸியா வாலிபர்களுக்குள்ள வருவதே இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும், எனக்கு ஞானம் இருக்கு, நான் என்ன ப்ரூவ் பண்ணணும், அந்த சிந்தை தான் இன்னைக்கு இருந்து கொண்டே இருக்கும். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஆணுடைய பிள்ளைங்க ஆலோசனை கேட்கிறவங்களா இருக்கணும். ரொம்ப முக்கியமா நம்ம யார்கிட்ட ஆலோசனை போகணும்? கர்த்தர்ட்ட என்ன செய்யணும்? ஆலோசனை. ஆண்டுதான் ஆலோசனை கர்த்தர். அவர் ஆலோசனை கொடுக்கிறவரா இருக்கிறார். ரெகொபெயாம் அதை செய்யல, கர்த்தர்ட்ட போனாருன்னு பைபிள் சொல்லல. ஆனா நல்ல குணாதிசயம் என்ன? ஆலோசனை கேட்கணுங்கிற எண்ணம் அவருக்கு இருந்துச்சு. கர்த்தர்ட்ட போயிருந்தாருன்னா அவருடைய முடிவே வித்தியாசமா போயிருக்கும். ஆனா கர்த்தர்ட்ட போல மனுஷர்கிட்ட அவர் போனார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆலோசனை கேட்கிறவரா இருந்த அவருடைய நல்ல குணாதிசயம். மூன்றாவதாகங்க, இந்த அதிகாரத்துடைய இறுதியில என்ன நடக்குதுன்னாங்க, இப்ப நம்ம வாசிச்சு வந்த சம்பவத்துல ஆலோசனை கேட்கிறாங்க முதியோர் இடத்துல. முதியோர் ஒரு ஆலோசனை சொல்லுகிறாங்க. முதியோர் என்ன ஆலோசனை சொல்லுகிறாங்கன்னா, நீங்க இங்க ஜனங்க சொல்றது உண்மைதான், அவங்க கட்டக்கூடிய டாக்ஸ் ரொம்ப அதிகம், அது அவங்களுக்கு நிறைய பேருக்கு பாரமா இருக்கும். ஆகையால நீங்க அதை குறைச்சிட்டு அவங்களோட அன்பா பேசுங்க, அந்த பாரத்தை
குறைச்சு போடுங்க, ஜனங்க உங்க பக்கமா இருப்பாங்க, உங்களை விட்டு போகவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லுகிறாங்க. முதியோர் சொல்லிட்டாங்க. ஆனா ரெகோபெயாம் என்ன செய்யறாரு, இந்த ஆலோசனை அவருக்கு பிடிச்சதா இருக்கல. அதனால தன்னோடு வளர்ந்த வாலிபரை கூப்பிடுகிறாங்க. அந்த வாலிபர்ட்ட ஆலோசனை கேட்கிறாங்க. வாலிபர் சொல்லுகிறாங்க, நீங்க சொல்லுங்க, எங்க அப்பா கொஞ்சம் தான் செஞ்சாரு, நாங்க அதிகமா செய்வோம். எங்க அப்பா சாட்டையில தான் அடிச்சாரு, நான் தேள்களினால் உங்களை வாதிப்பேன் என்று சொல்லி அவருடைய பாரத்தை அதிகமாக்குங்கன்னு சொல்லி ஆலோசனை கொடுக்கிறாங்க. அந்த ஆலோசனைப்படி நடக்கிறாங்க. வந்த ஜனங்க கோபப்படுகிறாங்க. உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, நீ தாவீதின் சந்ததி தானே, யூதா கோத்திரம் மட்டும் உங்க பக்கமா இருக்கட்டும், நாங்கெல்லாம் பிரிஞ்சு போகிறோம் என்று சொல்லி என்ன செய்யறாங்க, அங்கிருந்து பிரிஞ்சு போகிறாங்க. அவங்கள விட்டு தூரமா போறாங்க. எரோபெயாம ராஜாவாக்கி கொள்ளுகிறாங்க. எரோபெயாம் கீழே அந்த 10 கோத்திரங்கள் போய் விடுகிறது. அப்போ ரெகோபெயாம் என்ன செய்யறாருன்னாங்க, தன்னுடைய எருசலேமுக்கு வருகிறாரு. எருசலேமுக்கு வந்து தன் ராணுவத்தை கூட்டுகிறார். நல்ல கவனிங்க, இவருக்குள்ளதான் ராணுவம் இருக்கிறது. சாலமோன் வைத்துட்டு போன எல்லா வசதிகளோடு ராணுவங்கள் இருக்கிறது, எல்லா பட்டயங்கள் எல்லாமே கூட இருக்கிறது. நல்ல ராணுவம், ஆர்கனைஸ்டான ராணுவம். நல்ல ஞானி சாலமோன். அப்ப அவரால் செய்யப்பட்ட உருவாக்கப்பட்ட ராணுவம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும், எவ்வளவு நல்ல எல்லா வசதிகளோடு இருக்கணும். ராணுவத்தை கூட்டுகிறாரு, யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறார். அவர்களோ அவங்களுக்கு ஒன்றும் இருக்காது. எரோபெயாம் எகிப்து தேசத்துல இருந்திருக்காங்க, இப்பதான் வந்திருக்கிறாங்க, அவங்க இன்னும் சரியா ஆர்கனைஸே ஆயிருக்க மாட்டாங்க. அப்போ ரெகோபெயாம் யுத்தத்துக்கு போகிறாங்க. யுத்தம் பண்ணி அந்த மக்களை மறுபடியும் பக்கமா இழுத்து கொள்ளணும் என்று சொல்லி போகிறாங்க. ஆனா இவர் யுத்தம் பண்ணுவதற்காக போகும்போது தேவனுடைய ஆலோசனை வருகிறது, தேவனுடைய சத்தம் வருகிறது. நம்ம வாசிப்போம் பாருங்க. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து வாசிப்போம். 21லிருந்து 24 வரைக்கும் வாசிப்போம் பாருங்க. 1 ராஜாக்கள் 12 21லிருந்து 24 வரைக்கும் வாசிப்போம். ரெகோபெயாம் எருசலேமுக்கு வந்தபோது இஸ்ரவேல் வம்சத்தாரோட யுத்தம் பண்ணவும், ராஜ்யத்தை சாலமோனின் குமாரனாகிய தன்னிடமாக திருப்பிக் கொள்ளவும், யூதா வம்சத்தார் பென்யமீன் கோத்திரத்தார் அனைவருமாகிய தெரிந்து கொள்ளப்பட்ட யுத்த வீரர் 180,000 பேரை கூட்டினான். தேவனுடைய மனுஷனாகிய சேமேயாவுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகி அவர் சொன்னது, நீ யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாம் என்னும் சாலமோனின் குமாரனையும் யூதா வம்சத்தார் அனைவரையும் பென்யமீனரையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, நீங்கள் போகாமலும் இஸ்ரவேல் புத்திரரான உங்கள் சகோதரரோட யுத்தம் பண்ணாமலும் அவரவர் தம் தம் வீட்டிற்கு திரும்புங்கள், என்னாலே இந்த காரியம் நடந்தது என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படியே திரும்பி போய் விட்டார்கள். யுத்தம் பண்ண போறாங்க. யுத்தத்துக்கு எல்லா வசதிகளும் இவங்களுக்கு இருக்கிறது. இவங்க கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. இவங்க ஜெயிக்காம போனா பெரிய இழப்பு. 10 கோத்திரங்கள் அந்த பக்கம் நிக்கிறாங்க. அதோடைய வளங்கள், அந்த இடங்கள், ஜனங்கள் எல்லாம் இவங்களுக்கு விரோதமா போயிருவாங்க. அவ்வளோ இழப்புகள் இருந்தும் கர்த்தருடைய வார்த்தை வந்த போது, அந்த இழப்புகள் வந்தாலும் பரவாயில்ல, அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன் என்று சொல்லி சண்டை போன ரெகோபெயாம் போகாம வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்கன்னு வாசிக்கிறோம். தனக்கு அவ்வளவு இழப்புகள் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தோம். கர்த்தருடைய சத்தம் வந்த போது, கர்த்தருடைய வார்த்தை வந்த போது அப்படியே கீழ்ப்படிஞ்சு ரிட்டர்ன் போனாங்க. இழப்புகள் பரவாயில்ல, கர்த்தர் சொல்லிட்டாரு, இது கர்த்தரால் நடந்த காரியம் என்ற செய்தி வந்த உடனே இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு போனாங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம். இது நமக்கு ஒரு பெரிய சவால். இதுக்கு இப்ப நம்ம ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. ஆண்டவர் வார்த்தை சொல்றது எப்பொழுதும் நமக்கு நன்மையா தான் இருக்குங்க, நல்லதா தான் இருக்கும். அப்போ நமக்கு அந்த காரியம் நிறைவேற்றுவதனால நமக்கு நஷ்டம் வரப்போகிறது, நமக்கு தீமை நடக்கிறது. அவ்வளோ ஈஸியா அந்த வார்த்தைக்கு நம்மளால என்ன செய்ய முடியாதுன்னு கீழ்ப்படிய முடியாது. நமக்கு நஷ்டம் தான் வரப்போகிறது. இப்போ நம்முடைய பொருளை யாருக்கோ கொடுக்கணும், நம்முடைய நகை யாருக்கோ கொடுக்கணும், நம்முடைய வீட்டை யாருக்கோ விட்டு கொடுக்கணும், ஏதோ காசை மற்றவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும், நமக்கு நஷ்டம் உண்டாகிறது, அந்த இழப்புகள் வரப்போகிறது. தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம கீழ்ப்படிவோமா? ரொம்ப பெரிய கேள்வியா இருக்கும். ஆனா ரெகோபெயாமா நல்லா தெரியுது, தனக்கு நஷ்டம் தான் வரப்போகிறது. அது பெரிய இழப்பு. எவ்வளவு இழப்புனா, ஏறத்தாழ 12 கோத்திரத்துல 2 கோத்திரம் தான் இவர் பக்கம் இருக்கிறாங்க, மிச்சம் 10 கோத்திரம் அந்த பக்கம் இருக்கிறாங்க. 80% நஷ்டம் வரப்போகிறது. தெரிஞ்சிருந்தோம். கர்த்தர் சொன்ன உடனே என்ன செஞ்சாரு? கீழ்ப்படிஞ்சாங்க. அது லேட் பண்ணல, உடனே என்ன செஞ்சாங்க? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய சவால். ரெகோபெயாமுடைய வாழ்க்கை, தனக்கு நஷ்டம் வருகிறத தெரிஞ்சிருந்தும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. அது தாமதம் இல்லாம கீழ்ப்படிஞ்சாங்க. பைபிள் சொல்லுது பாருங்க, 119ஆம் சங்கீதத்துல 60வது வசனத்துல நம்முடைய தாவீது ஒருவேளை அந்த வசனத்தை எழுதி இருக்கலாம், அல்லது எஸ்ரா பலவிதமான சொல்லுகிறாங்க. யாரா இருந்தாலும் சங்கீதக்காரன் தன்னுடைய சாட்சி அந்த இடத்துல எழுதுகிறார். 119ஆம் சங்கீதம் 60வது வசனம். 119ஆம் சங்கீதம் 60வது வசனம். Psalms 119 verse 60. 119:60. உமது கற்பனைகளை கை கொள்ளும்படி
நான் தாமதியாமல் தீவிரித்தேன். நான் தீவிரமா செஞ்சேன். எதுக்காக? என் விருப்பம் செய்யறதுக்காக அல்ல, கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்வதற்காக சொல்லுகிறான். நம்முடைய பவுல் அப்போஸ்தலனை ஆண்டவர் அழைச்ச போதுங்க, அப்போஸ்தலர் 9:20 வசனத்துல அவரை பத்தி சொல்லப்பட்ட ஒரு அழகான சாட்சி என்னன்னாங்க, கர்த்தர் அவரை பிரித்து எடுக்கிறாரு. எல்லாருக்கும் என்ன குறித்து நீ சொல்லணும்னு சொல்லி பிரித்து எடுக்கிறாரு. அவர் ஞான ஸ்நானம் எடுக்கிறாரு, கர்த்தருடைய பிள்ளைகளோடு சேருகிறாரு. அவர் செஞ்ச முதல் காரியம் என்ன? 20வது வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 9:20 வசனம். ஆக்ட்ஸ் சாப்டர் 9:20 வாசிப்போம். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். தாமதம் பண்ணல, தேவனுடைய ஆலோசனை பாருங்க. இவர் அந்த ஜனங்களை பிடிச்சிட்டு போக வந்திருக்கிறார், அந்த ஜனங்களை கொலை செய்ய வந்திருக்காரு, அந்த ஜனங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்காரு, அந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்த வந்திருக்கிறாரு. அதே ஜனங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்றாரு ஆண்டவர். எவ்வளவு இவருக்கு அவமானமா இருக்கணும், அதை பத்தி யோசிக்கல. கர்த்தர் சொன்னாரு, தாமதமின்றி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. ரெகொபெயாமுக்குள்ள இந்த 3 நல்ல குணாதிசயங்கள் இருந்துச்சு. உடனே முடிவு பண்ணல, எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லி தானா முடிவெடுக்காம ஆலோசனை கேட்கிறவரா இருந்தாரு. 3வது, தனக்கு நஷ்டம் வருவதா இருந்தோம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சார். ஆனா இப்படி ஒரு நல்ல ரெகொபெயாமா இருந்தாலுங்க, ஒரு வேதனையான காரியம் என்ன நடந்திருக்குனாங்க, 1 ராஜாக்கள் 12:19 வசனம் வாசிப்போம் பாருங்க. 1 ராஜாக்கள் 12:19 வசனம். 1 ராஜாக்கள் 12:19 வாசிப்போம். அப்படியே இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி இஸ்ரவேலர் தாவீதின் வம்சத்தை விட்டு கலகம் பண்ணி பிரிந்து போய் இருக்கிறார்கள். இந்த யுனைட்டடா இருந்த, இணைஞ்சு இருந்த இஸ்ரவேல் வம்சம் இப்ப 2ஆ பிரிஞ்சு, இந்த பைபிள் எழுதும் போது இந்நாள் வரைக்கும் அது பிரிஞ்சே இருக்கிறது என்று சொல்லத்தக்கதாங்க. அவ்வளோ பெரிய பிரிவினை வந்ததற்கு முக்கிய காரணம் என்ன? இந்த ரெகொபெயாம் என்று சொல்லி பார்க்கிறோம். சாலமோன் நாட்களிலே, தாவீதின் நாட்களிலே, சவுலின் நாட்களிலே, நியாயாதிபதிகளின் நாட்களிலே இணைஞ்சிருந்த இஸ்ரவேல் கோத்திரத்தார் இந்த இடத்துல 2 பங்கா விரோதிகளா பிரிஞ்சுட்டாங்க. நாதன் கிங்டம், சதர்ன் கிங்டம், வடநாடு, தென்னாடு என்று சொல்லி 2ஆ பிரிஞ்சுட்டாங்க. இந்நாள் வரைக்கும் பிரிஞ்சே இருக்கிறாங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம். அந்த பிரிஞ்ச ஆட்களுக்கு யார் தலைவரானாங்க? கர்த்தரோடு சரியான உறவில் இல்லாத யெரொபெயாம் தலைவரானாங்க. ரிசல்ட் என்னன்னாங்க, 2 ராஜாக்கள் 17 வருவோம். 2 ராஜாக்கள் 17 21 வாசிப்போம் பாருங்க. 2 ராஜாக்கள் 17 21 வாசிப்போம். இஸ்ரவேலர் தாவீது வம்சத்தை விட்டு பிரிந்து நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமை ராஜாவாக்கினார்கள். அப்பொழுது யெரொபெயாம் இஸ்ரவேலை கர்த்தரை விட்டு பின்வாங்கவும் பெரிய பாவத்தை செய்யவும் பண்ணினான். அடுத்தது வாசிப்போம். அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் யெரொபெயாம் செய்த எல்லா பாவங்களிலும் நடந்து கர்த்தர் தீர்க்கதரிசிகளாக தம்முடைய ஊழியக்காரர் எல்லாரையும் கொண்டு சொல்லி இருந்தபடி அவர்களை தமது சமூகத்தை விட்டு அகற்றி வருகிற வரைக்கும் அவைகளை விட்டு விலகாதிருந்தார்கள். அப்படியே இஸ்ரவேலர் தங்கள் தேசத்து நின்று அசீரியாவுக்கு கொண்டு போகப்பட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். இவர்களும் பிரிஞ்சு போனாங்க, கர்த்தருடைய சமூகத்தை விட்டே பிரிஞ்சு போயிட்டாங்க. இந்நாள் வரைக்கும் அவர்கள் அடிமைகளா இருக்கிறாங்க வசனம் சொல்லுது. இப்படி ஒரு தீமை நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன? ரெகொபெயாம் தான் பக்கமா வந்த நல்ல ஆலோசனை என்ன செய்யல, தள்ளி விட்டாங்க. வசனத்துல வாசிக்கிறோம். ஆலோசனை கேட்டாரு, தாமதம் பண்ணினாரு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாரு. ஆனா ஆண்டுடைய ஆலோசனை முதியோர்கள் மூலமா அவர் பக்கமா வந்த போது அவருக்கு அது இஷ்டமா இல்லாததுனால, அந்த 1 ராஜாக்கள் 12 பாருங்க. 1 ராஜாக்கள் 12 8 வசனத்துல வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 12 8 வசனத்துல, முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோடே வளர்ந்து தன் சமூகத்தில் நிற்கிற வாலிபரோட ஆலோசனை பண்ணினார். இவ்வளவு பெரிய இழப்பு தேசத்துக்கு வருவதற்கு, ஜனங்கள் பாவத்தில் போவதற்கு, ஜனங்கள் கர்த்தரை விட்டே பிரிந்து போவதற்கு காரணம் என்ன? தான் பக்கமா வந்த சரியான ஆலோசனை தனக்கு பிடிக்காததுனால அந்த கீழ்ப்படியாம போயிட்டாங்க. பெரிய ஒரு இழப்பு வந்ததை பார்க்கிறோம். அந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படிய பைபிள் சொல்லுது. இது நீதிமொழிகள் 1 நமக்கு டைம் இல்ல. நீதிமொழிகள் 1 24 வசனத்திலிருந்து 31 வசனம் வரைக்கும் ஆலோசனை நீங்க தள்ளி போடுகிறீங்க, ஆலோசனைக்கு செவி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஆகையால் நீங்க அழும்போதும் நான் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டேன், நான் சொன்ன போது நீங்க கேட்கல,
நீங்க சொல்லும் போது நான் கேட்க மாட்டேன், நீங்க அதிகாலையில் எந்திரிச்சாலும் உங்க ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் வேதனையா சொல்லுகிற ஒரு நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆலோசனையை கேட்பது கர்த்தர் விரும்புகிறார். ஆலோசனைக்காரர் இருந்தா காரியங்கள் சித்திக்கப்படும், ஆலோசனைக்காரர் இல்லைன்னா ஜனங்க விழுந்து போவாங்க. அப்ப நீதிமொழிகளை வாசிக்கிறோம். இப்ப ஆலோசனைகள் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் போது அது நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லுகிறதுனால பிரயோஜனம் இல்லை, அதன்படி நடக்கணும். ரெகோபெயாம் செய்யாம போயிட்டாங்க, பெரிய இழப்பு வந்துச்சு. இன்னொரு காரணம் ஏன் இவ்வளவு பெரிய இழப்புகள் வந்துச்சுன்னாங்க, அந்த 8ஆம் வசனத்திலே பாருங்க, 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனை அவன் தள்ளிவிட்டு தன்னோடே வளர்ந்து தன் சமூகத்தில் இருக்கிற வாலிபரோட ஆலோசனை பண்ணினான். தன்னோடு வளர்ந்து சமூகத்தில் இருக்கிற வாலிபர்கள், இவர்கள் யாருன்னா அவங்க சொன்ன ஆலோசனை பார்த்தா அவ்வளவு கேவலமான ஆலோசனை சொல்லுகிறாங்க. அவர்களை அடிப்பேன், அவர்களை நான் தேள்களினால் இதை செய்யணும் அதை செய்யணும், கோபமா பதில் சொல்லுங்க, அப்படி சொல்லக்கூடிய நண்பர்கள் இவரோடு கூட இருந்தாங்க. அதாவது இவருடைய நட்பு சர்க்கிள் நல்ல நட்பா என்ன செய்யல இருக்கல, அவரோடு கூட நிற்கிறவர்கள் நல்லவர்களா இருக்கல, அவருடைய ஐக்கியம் நல்ல ஐக்கியமா இருக்கவில்லை. அப்போ இந்த இவ்வளவு பெரிய இழப்பு தேசத்துல வருவதற்கு காரணம் என்ன? ரெகோபெயாமுடைய ஐக்கியம் சரியான ஐக்கியமா இருக்கவில்லை. ஒரே ஒரு வசனம் மட்டும் நம்ம வாசிச்சு முடிச்சிருவோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33வது வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33வது வசனம். சாலமோனுடைய மகன்தான் நல்ல ஞானமுள்ள ஒரு குடும்பத்துல வளர்க்கப்பட்டவங்க. ஆனாலும் இப்படி ஒரு ஆலோசனையை தள்ளிவிட்டு வித்தியாசமா தேசத்துல அவ்வளவு பெரிய இழப்பு வந்ததற்கு காரணம் என்ன? அவருடைய நட்பு சரியா இருக்கவில்லை. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33வது வசனம். 1 கொரிந்தியர் 15:33. மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும். ஆகாத சம்பாஷணைகள் நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும். ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, பேட் கம்பெனி கரப்ட்ஸ் குட் கேரக்டர். இங்க வெறும் சம்பாஷணைகள் சொல்லிட்டாங்க. உன்னோடு இருக்கிற தவறான கம்பெனி, தவறான நட்பு, தவறான உறவுகள், தவறான ஐக்கியங்கள் உன் வாழ்க்கையை ஒழுக்கத்தை என்ன செஞ்சிடும்? கெடுத்து விடும் வாசிக்கிறோம். அப்ப நம்ம யாரோட ஐக்கியப்படுகிறோம் அது இன்னைக்கு ரொம்ப முக்கியம். ஆண்டுடைய பிள்ளைங்க, கர்த்தருடைய பிள்ளைங்களோடு, தேவனுக்கு பயப்படுகிறவர்களோடு. அதான் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வாசிக்கிறோம்னு நினைக்கிறேன். சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுடனே நீங்க என்ன செய்யுங்க? ஐக்கியப்படுங்க வசனம் சொல்லுது. ஆண்டவர் எங்களுக்கு அந்த கிருபையை தாங்க. ரெகோபெயாமுக்குள்ள நல்ல குணாதிசயங்கள் இருந்தாலும் அவர் ஆலோசனை தள்ளிவிட்டவரா இருந்ததுனால, தவறான ஜனங்களோடு ஐக்கியப்பட்டதுனால தேசத்துல ஒரு பெரிய இழப்பு வந்ததை பார்க்கிறோம். இன்னைக்கு ஆராய்ந்து பார்ப்போம். ரெகோபெயாமுக்கு நல்ல குணாதிசயங்கள் நமக்கும் ஒரு சவால் தான். நம்ம அப்படி இருக்கிறோமா? தாமதம் பண்ணுகிறோமா? உடனே முடிவு பண்ணுகிறோமா? ஆலோசனை கேட்கிறவர்களா இருக்கிறோமா? எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லி செய்யறவங்களா இருக்கோமா? தனக்கு நஷ்டம் வந்தாலும் ரெகோபெயாம் கீழ்ப்படிஞ்சாரு. நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? இவ்வளவு நல்ல மனுஷனா இருந்தாலும் ஆலோசனைக்கு செவி கொடுக்காம போனதுனால, தவறான ஐக்கியம் இருந்ததுனால பெரிய நஷ்டம் வந்துச்சு. ஆராய்ஞ்சு பார்த்து இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்ம ஜெபித்து முடிப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்க நல்ல தகப்பனே, ஆண்டவர் இந்த கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ரெகோபெயாமுடைய வாழ்க்கை எங்க முன்னால இன்னைக்கு ஒரு எடுத்துக்காட்டா நிறுத்தி சுவாமி, அவருக்குள்ள நாங்க கற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல பாடங்களை எங்க முன்னால நிறுத்துக்கிறீங்க. தேவரீர் அவர் உடனே முடிவு பண்ணுகிறவராய் இருக்கவில்லை, ஆலோசனை கேட்கிற ஒரு தாழ்மை அவருக்குள்ள இருந்துச்சு சுவாமி. உடைய வார்த்தை வந்த போது தனக்கு நஷ்டம் வந்தாலும் கீழ்ப்படிஞ்சாருன்னு வாசிக்கிறோம். இவ்வளவு நல்ல தேவனுடைய மனுஷன் கூட தேவரீர் தனக்கு பிடிக்காத ஆலோசனைகளை தள்ளி விட்டதுனால, தவறான மக்களோடு ஐக்கியமா இருந்ததுனால தேசம் பிரிந்தது, ஜனங்க கர்த்தரை விட்டு தூரம் போனாங்க, அடிமைகளாய் விற்கப்பட்டாங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம். இன்னைக்கு நாங்க எச்சரிக்கையா இருக்கவும், ஆண்டவர் ஆலோசனை தள்ளி விடுகிறவர்களா இல்லாம, தவறான மக்களோடு ஐக்கியப்படுகிறவர்களா இல்லாம தேவ பிள்ளைகளோடு ஐக்கியப்படவும், ஆண்டவர் பரிசுத்தத்துல, நீதியில, அன்பில, விசுவாசத்துல இன்னும் நாங்க வளரவும் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை கொடுங்க. எங்களால எங்க குடும்பங்களில, சபைகளில, சமுதாயத்துல இழப்புகள், நஷ்டம் வருவதற்கு காரணமா இல்லாம எங்க பகுதிகள் ஆசீர்வாதமா நீங்க வைங்க இயேசுப்பா. துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.